ஹாய் காய்ஸ், சொந்த ஊருக்கு கிளம்பியாச்சு. ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிடின்னு ஒரு ட்ராவல்ஸில் புக் பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் ஹிரனும் நானும் ட்ராவல் பண்ணுறோன்னா ஒரே சீட் புக் பண்ணிவிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணிவிடுவோம். இவர் கொஞ்சம் பெருசாகிட்டாரா, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போகலான்னு சொல்லிட்டு 2 சீட்டாக போட்டு வந்துட்டோம். ஆர்பிடி ட்ராவல்ஸில் முன்னாடி புக் பண்ணும்போது ஷட்டில் பஸ் வச்சு கிளாம்பாக்கம் வரைக்கும் கொண்டு போய் ட்ராப் பண்ணி அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ஏறுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹிரனோட ஏறி இந்த மாதிரி போகிறது. ஆனால் இது டேரெக்டாக குரோம்பட் கிட்ட வந்துச்சு. நாங்கள் ஜாலியாக ஏறி வந்துட்டோம். ஊர்கிட்ட வந்தோன்னா வெளியே இறங்கணும். அப்போ அந்த கண்டக்டர் கிட்ட நல்லா உட்காந்து ஜாலியா விளையாண்டுட்டே வந்தாரு. கரெக்டா நாங்க இறங்கிட்டு பஸ் கிளம்பினோடனே இங்க என் தம்பி கூப்பிட வந்துட்டான். மாமான்னு சொல்லிட்டு இவனும் வண்டியில ஏறிக்கிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஊருக்குள்ள வரைக்கும் பஸ் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ஆம்னி பஸ் எல்லாம் இங்க பைபாஸ்ல இறக்கிடுறாங்க. அதனால நாங்க இங்கேயே இறங்கி வெயிட் பண்ணி இங்க இருந்து வந்தோம். எங்க ஊரு மேலூர், அதுவும் மதுரையில இருந்து 30 கிலோமீட்டர்ஸ். எங்க ஊருக்கு நாங்க வர்றதுக்கு காரணமே என் தம்பி காப்பு கட்டியிருக்கான். இங்க எங்க நாகம்மா கோயில்ல திருவிழாக்காக தான் நானும் ஹீரனும் இங்க வந்திருக்கோம். ஆக்சுவலா என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமா லீவே இல்லை. எனக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சிச்சு, நானும் வந்துட்டேன். இங்க சொந்த ஊர்ல திருவிழா, அதுவும் நம்மளும் இங்க வந்துட்டோம்னா எவ்வளவு ஜாலியா இருக்கும். அதுலயும் முக்கியமா இங்க வர்றதுக்கு முழு காரணமே என் தம்பி. அவன் காப்பு கட்டியிருக்கான். அதுவும் பக்கா ப்ராப்பரா 36 டேஸ் ஃபுல் விரதம் இருந்து பயங்கரமா இதை ஃபாலோ பண்ணிட்டு வரான். அதனால நம்மளும் இந்த இதுக்கு கலந்துக்கிறாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்தோம். திருவிழா கோலாகலமா போச்சு. அது எப்படி தகராறும் சண்டையும் இல்லாம திருவிழா முடியுமா? அதே தான். திருவிழாவோட தேரோட்டம் ஆரம்பிக்குது அங்க. இங்க பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாரும் திடுன்னு ஓடி வந்தாங்க. என்னடான்னு கண்ணுல பாக்குறதுக்குள்ள சரம் மாதிரியா அடி விழுந்துச்சு. இப்படியெல்லாம் பாதுகாக்கலன்னா இவங்களெல்லாம் அடக்கவே முடியாது. ஆனா இவங்க முன்னாடி போனாங்களா, அடுத்த தேர் வந்துச்சு. தேரோட சேர்ந்து ஊரே குலுங்குச்சு பாருங்க. இந்த ஆட்டத்தோட நாகம்மா கோவில் தேரு சும்மா அசைஞ்சு வந்துச்சு பாருங்க. வேற லெவலா இருந்துச்சு. சாமி நல்லா கும்பிட்டுக்கோங்க. எல்லா அருளும் எல்லாத்துக்கும் நல்லா கிடைக்கிறதுக்கு வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்றேன், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.